ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் மல்லி, அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மல்லி நல்லா வறுபட்டு வந்தோடனே அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் அதே கடாயில் 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா துவரம்பருப்பு கலர் மாறி வர வரைக்கும் வறுத்து அதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அதே கடாயில் 10லேருந்து 12 வரமிளகாய் எடுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகாய் நல்லா கலர் செவந்து வந்தோடனே அதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் வர கொத்தமல்லி, துவரம்பருப்பு, மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒரு ஃபைன் பவுடராக வர வரைக்கும் நல்லா அரைச்சிக்கலாம். இன்னொரு கடாயில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 1/4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயம் போட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டுக்கலாம். 10லேருந்து 12 பல் பூண்டு நல்லா சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பூண்டு நல்லா எண்ணெயிலே வணங்க விட்டுறலாம். இந்த கருவேப்பிலை, பூண்டு, வெந்தயம் எல்லாம் சேர்ந்து அந்த எண்ணெயில் வணங்கும் போது ஒரு ஸ்மெல் வரும் பாரு. குழம்போட ஸ்மெல்லையே என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். 20 சின்ன வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வணங்கிட்டு இருக்க கேப்லேயே 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த உப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி சாம்பாருக்கு தக்காளி இல்லாமல் நல்லா பழுத்த 5லேருந்து 6 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துக்கலாம். அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், வணக்கிக்கலாம். அதை சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே வறுத்து அரைச்ச பவுடர் சேர்த்துக்கலாம். அந்த பவுடர் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வணக்கிக்கலாம். பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகி வந்தோடனே 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன், அதாவது அரை மூடி தேங்காய். அதை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். என்னடா தேங்காயோட மிக்ஸ் என்னடா இவ்வளோ இந்த கலரில் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. நான் அந்த மசாலா அரைச்சிருப்போம்ல, அந்த மசாலாவோடையும் சேர்த்து அரைச்சேன், அதனால் அந்த கலரில் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இப்போ நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஒரு டம்ளர்லேருந்து ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணி குழம்பு நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான தக்காளி சாம்பார் ரெடி. இதை சூடான இட்லி தோசையோடு சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.